ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா 2025வது வருடத்துல ககன்யான் திட்டத்தின் மூலமா மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த ககன்யான் திட்டத்தின் மூலமா விண்வெளிக்கு சென்று வருவதற்கு தேர்வாயிருக்க 4 வீரர்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்துல அறிமுகம் செஞ்சு வச்சாரு. இந்த 4 வீரர்கள் ஸ்பேஸ்ல போய் என்ன செய்ய போறாங்க, எத்தனையோ நபர்கள் இருக்கும்போது இந்த 4 வீரர்களை மட்டும் எதற்காக செலக்ட் செஞ்சிருக்காங்க, இந்த வீரர்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் தனித்துவம் என்ன, தேர்வாயிருக்க இந்த 4 வீரர்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கறாங்க, இந்த ககன்யான் திட்டத்தின் மூலமா இந்தியா எந்த விஷயத்தை அச்சீவ் செய்ய விரும்புறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். 1984ல விங் கமாண்டர் ராகேஷ் சர்மா ஸ்பேஸுக்கு போனாரு. இதன் மூலமா விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வீரர் அப்படிங்கிற பெருமையை அவர் பெற்றாரு. ராகேஷ் சர்மா சோவியத் யூனியனால் அனுப்பப்பட்ட ஒரு ராக்கெட்ல ரஷ்யர்களோடு இணைந்து ஸ்பேஸுக்கு போனாரு. ராகேஷ் சர்மா ஸ்பேஸுக்கு போய் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் ஆகுது. அதற்கு பிறகு ஒரு இந்திய பிரஜை ஸ்பேஸுக்கு போனதே கிடையாது. இந்த சூழ்நிலையில ககன்யான் திட்டத்தின் மூலமா இந்திய வீரர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த ககன்யான் திட்டத்தை 2006வது வருடத்துல இருந்தே இந்தியா திட்டமிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா 2014வது வருடத்துக்கு பிறகுதான் ககன்யான் திட்டம் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் செலவுல 4 இந்திய வீரர்களை விண்வெளிக்கு இந்தியா அனுப்ப போறாங்க. முன்னாடி ராகேஷ் சர்மா போனது ஒரு ரஷ்ய விண்கலத்துல. ஆனா தற்போது இந்திய வீரர்கள் போக இருப்பது முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு விண்கலம். ககன்யான் திட்டத்தின் மூலமா போகக்கூடிய இந்த 4 நபர்களும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஸ்பேஸ் கிராப்ட்ல பூமியில இருந்து 400 கிலோமீட்டர் உயரத்துல 3-4 நாட்கள் பூமியை சுற்றி வருவாங்க. அதாவது பூமியோட லோயர் எர்த் ஆர்பிட்ல ககன்யான் திட்டத்தின் மூலமா அனுப்பக்கூடிய ஸ்பேஸ் கிராப்ட் சுத்தி வரும். இந்த 4 நாட்கள்ல இந்திய வீரர்கள் ஸ்பேஸ்ல பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை செய்ய இருக்காங்க. இந்த ககன்யான் திட்டத்தின் மூலமா இந்தியா வெற்றிகரமா மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புனாங்கன்னா ரஷ்யா, அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்து மனிதர்களை வெற்றிகரமா விண்வெளிக்கு அனுப்பிய 4வது நாடு அப்படிங்கிற பெருமையை இந்தியா பெறும். இந்த ககன்யான் திட்டத்திற்கு தேவையான அனைத்து விதமான சிஸ்டங்களையும் இஸ்ரோ அதிவிரைவா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா ககன்யான் திட்டத்துல பயன்படுத்தக்கூடிய கிரியோஜெனிக் இன்ஜின் சோதனையை வெற்றிகரமா ISRO செஞ்சிருக்காங்க. இந்த ககன்யான் ஸ்பேஸ் கிராப்ட லான்ச் செய்யும் பொழுது குறைவான உயரத்துல இருக்கும் பொழுது ஏதாவது பிரச்சனை வந்தா அதிலிருந்து வீரர்களை தப்பிக்க வைப்பதற்கான லோ ஆல்டிடியூட் எஸ்கேப் மோட்டாரை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. அதே போன்று ராக்கெட்டை ஸ்பேஸுக்கு அனுப்புவதற்கு தேவைப்படும் சர்வீஸ் மாடியூல் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தையும் வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த ககன்யான் மிஷனின் போது ஏதாவது பிரச்சனை வந்தா வீரர்கள் பயணிக்கக்கூடிய கேப்சூல பாராசூட் மூலமா தரையிறங்க வைக்கும் சிஸ்டத்தையும் வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இது போன்ற பல்வேறு சிஸ்டங்களை ISRO வெற்றிகரமா சோதனை செஞ்சு முடிச்சிருக்காங்க. ககன்யான் திட்டத்துல பயன்படுத்தப்படும் அனைத்து சிஸ்டங்களும் இந்திய விஞ்ஞானிகளால் முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டு வருது. இந்த சூழ்நிலையில தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ககன்யான் திட்டத்தின் மூலமா ஸ்பேஸுக்கு போகக்கூடிய 4 இந்திய வீரர்களை கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துல நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காரு. இந்த 4 வீரர்களும் இந்திய விமானப்படையில் பணியாற்றி வரக்கூடிய வீரர்கள். குரூப் கேப்டன் பாலகிருஷ்ணன் நாயர், குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணா, குரூப் கேப்டன் அங்கித் பிரதாப் மற்றும் விங் கமாண்டர் சுதான்ஷு சுக்லா. இந்த 4 நபர்களும் இந்திய விமானப்படை வீரர்கள். இந்த ககன்யான் திட்டத்தோட கேப்டனா இருந்து செயல்பட போறது குரூப் கேப்டன் பாலகிருஷ்ணன் நாயர். குரூப் கேப்டன் பாலகிருஷ்ணன் நாயர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் 1998 இருந்து இந்திய விமானப்படையில வேலை செஞ்சு வந்துகிட்டு இருக்காரு. இந்த 4 நபர்கள்ல இவருக்கு தான் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 3000 மணி நேரம் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை இயக்கி இருக்காரு. Su-30, MKI, MiG-21, MiG-29 போன்ற பல விமானங்களை இயக்கிய அனுபவம் இவருக்கு இருக்கு. பாலகிருஷ்ணன் நாயர் பிளையிங் இன்ஸ்ட்ரக்டர் மற்றும் டெஸ்ட் பைலட்டா இருந்திருக்காரு. இந்திய விமானப்படையில
விமானப்படையில Su-30 MKI விமானங்களை இணைக்கக்கூடிய வேலையில ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணியிருக்காரு. அடுத்து குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணா 2003வது வருடத்துல இருந்தே இந்திய விமானப்படையில வேலை செஞ்சு வந்துகிட்டு இருக்காரு. குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணா சென்னையை சேர்ந்தவர். குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணா ஏர்போர்ஸ் அகாடமியில படிச்சு முடிக்கும் பொழுது பிரசிடென்ட்ஸ் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பயிற்சியின் போது மிக சிறப்பா செயல்பட்ட வீரர்களுக்கு கொடுக்கப்படும் ஸ்வார்ட் ஆஃப் ஹானரையும் இவர் வாங்கியிருக்காரு. அஜித் கிருஷ்ணா கிட்டத்தட்ட 2900 மணி நேரம் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை இயக்கியிருக்காரு. Su-30 MKI, MiG-21, MiG-29, ஜாகுவார், டோனியர், AN-32 போன்ற பல்வேறு விமானங்களை இவர் இயக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணா ஊட்டி வெலிங்டன்ல இருக்கக்கூடிய DSSCயோட ஒரு முன்னாள் மாணவர். அடுத்து குரூப் கேப்டன் அங்கித் பிரதாப் யூபி மாநிலத்தை சேர்ந்தவர். குரூப் கேப்டன் அங்கித் பிரதாப் 2004வது வருடத்துல இருந்து இந்திய விமானப்படையில இருக்காரு. டெஸ்ட் பைலட் மற்றும் பிளையிங் இன்ஸ்ட்ரக்டரா இந்திய விமானப்படையில வேலை செஞ்சு வந்துகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 2000 மணி நேரம் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை இயக்கிய அனுபவம் இவருக்கு இருக்கு. Su-30 MKI, MiG-21, MiG-29, ஜாகுவார், ஹவாக், டோனியர், AN-32 போன்ற பல்வேறு விமானங்களை இயக்கியிருக்காரு. இறுதியா விங் கமாண்டர் சுதான்ஷு சுக்லா 2006ல இருந்து இந்திய விமானப்படையில பணியாற்றி வந்துகிட்டு இருக்காரு. இவரும் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட 2000 மணி நேரம் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை இயக்கிய அனுபவம் இவருக்கு இருக்கு. இவரும் Su-30 MKI, MiG-21, MiG-29, ஜாகுவார், ஹவாக், டோனியர், AN-32 போன்ற பல்வேறு விமானங்களை இயக்கியிருக்காரு. இந்த 4 நபர்களும் இந்திய விமானப்படையில மிக சிறப்பா செயல்பட்ட விமானிகள். அதனாலதான் இந்த ககன்யான் மிஷனுக்கு இவங்க தேர்வாயிருக்காங்க. இந்த 4 நபர்களும் ககன்யான் ஸ்பேஸ்கிராப்ட்ல 3-4 நாட்கள் பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்துல விண்வெளியில சுத்தி வர போறாங்க. வெற்றிகரமா 3-4 நாட்கள் விண்வெளியில சுற்றி கொண்டு இருக்கும் பொழுது இந்த 4 வீரர்களும் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை விண்வெளியில செய்ய போறாங்க. இந்த 4 வீரர்களும் விண்வெளியில சோதனையை முடிச்ச பிறகு சேஃபா கடல்ல லேண்ட் ஆக போறாங்க. இந்த 4 வீரர்களுக்கும் பிரத்யேகமா ரஷ்யாக்கு அனுப்பி பயிற்சிகள் அளிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இஸ்ரோவும் இந்த 4 வீரர்களுக்கும் பல்வேறு விதமான பயிற்சிகளை கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா ககன்யான் மிஷன் தொடர்பான பல்வேறு விதமான பயிற்சிகள் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸ்பேஸ்ல கிராவிட்டி இல்லாம இருக்கும் பொழுது எப்படி செயல்படணும் அப்படிங்கிற பயிற்சி இவங்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அடுத்து ககன்யான் திட்டத்துல பயன்படுத்தப்படும் மாடுல்களை எப்படி இயக்கிறது, என்ன மாதிரியான ஆராய்ச்சிகளை ஸ்பேஸ்ல செய்யறது போன்ற பல பயிற்சிகள் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸ்பேஸ்ல இருக்கும் பொழுது 4 வீரர்கள்ல யாருக்காவது ஒருத்தருக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டா அவங்களை எப்படி காப்பாத்துறது, ஸ்பேஸ்ல எப்படி சர்வைவ் ஆகிறது போன்ற பல்வேறு விதமான பயிற்சிகளை இவங்களுக்கு கொடுக்கறாங்க. அடுத்து ஸ்பேஸ்ல பயன்படுத்தக்கூடிய ஸ்பேஸ் ஷூட்டை போட்டுட்டு எப்படி வேலை செய்யறது, அந்த சூட்டை போட்டுட்டு ஸ்பேஸ்ல எப்படி சர்வைவ் ஆகிறது போன்ற விஷயங்கள் வீரர்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இஸ்ரோவை சேர்ந்த 40 முக்கியமான விஞ்ஞானிகளை கொண்டு 218 லெக்சர்களை இந்த 4 வீரர்களுக்கும் எடுக்க போறாங்க. அடுத்து ஸ்பேஸ்ல எப்படி ஒரு குழுவா இணைந்து செயல்படுவது போன்ற விஷயங்களையும் இந்த 4 வீரர்களுக்கும் சொல்லி கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸ்பேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த விர்ச்சுவல் ரியாலிட்டி ட்ரைனிங் ஸ்டிமுலேட்டர்ஸ் மூலமா வீரர்களுக்கு பயிற்சி அளிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 4 நபர்களுக்கும் பயிற்சி கொடுப்பதுல ரஷ்யா இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல உதவி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ககன்யான் திட்டத்துல 2 விதமான மாடியூல்கள் இருக்கு. க்ரூ மாடியூல் மற்றும் சர்வீஸ் மாடியூல். க்ரூ மாடியூல் 5.3 டன் எடை கொண்டது. இந்த மாடியூல்ல தான் வீரர்கள் இருக்கக்கூடிய சேம்பர் இருக்கும். இந்த சேம்பர் ஸ்பேஸ்ல ஏற்படக்கூடிய உஷ்ணம், சீதோஷ்ண நிலை மாற்றம் போன்ற பல விஷயங்கள்ல வீரர்களை பாதுகாப்பதற்கு உதவி செய்யும். அடுத்து சர்வீஸ் மாடியூல். இந்த மாடியூலை பயன்படுத்தி தான் பூமியில இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவுல க்ரூ மாடியூல பூமியை சுத்த வைக்க முடியும். இந்த மாடியூல் 2.9 டன் எடை கொண்டது. சர்வீஸ் மாடியூல் மற்றும் க்ரூ மாடியூலை சேர்க்கும் பொழுது 8.2 டன் எடை கொண்டதா இந்த ககன்யான் ஸ்பேஸ் கிராப்ட் இருக்கும். இந்த ககன்யான் திட்டத்தை மட்டும் இந்தியா வெற்றிகரமா செஞ்சு முடிச்சாங்கன்னா இந்தியால ஸ்பேஸ் செக்டார் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். இந்த ககன்யான் திட்டத்திற்கு பிறகு இந்தியா 2035வது வருடத்துக்குள் வெற்றிகரமா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்க திட்டமிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு 2040வது வருடத்துக்குள் நிலவுக்கு இந்தியர்களை அனுப்பணும்
பண்ணணும் அப்படிங்கிற பல்வேறு திட்டங்களை இந்தியா கையில் வச்சிருக்காங்க. இந்த திட்டங்களுக்கெல்லாம் முதல் படியா இந்த ககன்யான் திட்டம் இருக்கு. இதன் காரணமா வரும் காலத்துல இந்தியால ஸ்பேஸ் செக்டார் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். இந்த 4 வீரர்களும் வெற்றிகரமா விண்வெளிக்கு சென்று திரும்புவதற்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.